இந்த பண மதிப்பு இழப்புல அவர் செஞ்ச சாதனை ராகுல் காந்தியை பேச வச்சது, மன்மோகன் சிங்கை பேச வச்சது. இதான் மிகப்பெரிய சாதனை. தேசிய கீதத்தை சினிமா திரையரங்களை பாட வச்சு பேசப்பட்ட விட்டானா. அப்படியே டாஸ்மார்க்லயும் ஒரு தடவை போட சொல்லடா, போட சொன்ன. திரையரங்களை கூட சுமாரா உணர்வோட நிற்பான், டாஸ்மார்க்ல ரொம்ப சிறப்பா நிற்பான். போட்டு பாரு. தேசிய கீதம் முடிஞ்சவன அப்படி போடுவான், ஆளுமா டோலுமா லக்கடி மாலுமா. ரொம்ப நல்லா இருக்கா தேசப்பட்டு. நடிகர் நடிகைலாம் அருமையான திட்டம் கையெழுத்தினான் பாரு. அவன் முறை வரி கட்டாம பல கோடியை பதுக்கி வச்சிருக்கான்னு தன்னை நேர்மையால காட்டுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஷாப் में फ्रीडम है, सबसे बड़ा बड़ा है, स्वच्छ भारत में है. இதுல வேற ஐயா 50 நாள் கழிச்சு பாருங்க என்ன தீயிலுக்கு போடுங்க. அதுல தீயிலுக்கு போறதெல்லாம் உங்க வழக்கம், எந்த வழக்கம் அது இல்லை. நீங்களே கொடுத்துட்டு குடிச்சிருங்க. நீங்க பாக்குறீங்க நம்ம இந்த நாட்டில் ஜெயலலிதா மேயர் வரும்போது எப்படி கும்பிடுறாங்களோ, சசிகலா மேயர் வரும்போது எப்படி கும்பிடுறாங்களோ, அப்படி அதானி கொண்டாட்டி வரும்போது நம்ம நாட்டின் பிரதம அமைச்சர் கும்பிடுறாரு. எல்லாரும் வங்கிக்குவா, எல்லாரும் வங்கிக்குவா. மேல போட்டுக்கிற அங்கியும் கீழே கட்டிக்கிற லுங்கியும் இல்லாத நாங்க பரதேசி மக்கள் எங்கடா என்னடா ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்க. அவரே சொல்றாரு, ஐயாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கவர்மெண்ட் ஷாப் में फ्रीडम है, सबसे बड़ा बड़ा है, स्वच्छ भारत में है. கால கொடுமைகளே கொடுமை. அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் பார்த்தா அவர் பாட்டு பேசிக்கிறாரு, இந்த பக்கமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயா பயங்கர பேசிக்கிறார். அந்த பக்கம் காட்டினா ஒரு வயலும் இல்லை, நாட்டாடிதான் கிடக்கு. கூட்டம் வெறிச்சோடி மாதிரி இந்த நாடு வெறிச்சோடி போற காலம் விரைவில் வருது. நீ நல்ல நுட்பமா இந்த இதை புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஐயா சொல்றாங்க, விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் மின்சாரமே போய் சேராத பலாயிரக்கணக்கான கிராமங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது என்று வருத்தத்தோட பதிவு செய்யறாங்க. மின்சாரமே போய் சேராத 1000 கிராமங்களுக்கு மின்னணு பரிமாற்றம் எப்படி போகும்? இந்த அடிப்படை கேள்விக்கு பதில் உண்டா? அப்புறம் இன்னொன்னு ஐயா சொல்றாங்க, 2022 அனைவருக்கும் வீடு. 2019 உங்க ஆட்சி முடியுது இல்ல, 2 ஆண்டு தள்ளி வர்றத அந்த 2 ஆண்டு முன்னாடியே எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டா என்ன? திருப்பதி மொட்டைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, பாதியை சரைச்சு வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்த ஆள்கிட்ட பேரக்கூடாதுல்ல. வாங்க 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 உட்காருங்க, சரக்கு 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 சரக்குன்னு 50 பேரை வரிசையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அப்புறம் இதன் பாதி மொட்டையோட ஆமனையே அப்படின்னு. இந்த பாதி மொட்டை வேலை தான் 2019 செய்து கொடுக்க முடியாது. 22 நான் எல்லாருக்கும் வீடு தான். மறுபடியும் என்னையே தேர்வு செய்யுங்க. இந்த வார்த்தை லஞ்சமா இல்லையா? இந்த வார்த்தை லஞ்சமா இல்லையா? அப்ப 2022 தான் அனைவருக்கும் வீடு என்றால் பல கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இந்த நாட்டில் விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது உண்மையா இல்லையா? அதை நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? வீடே இல்லாத வாழ்கிறவன் வங்கிக்கு எப்படி வருவான்? அவன் கழிவறை கட்டி எப்படி வாழ்வான்? எல்லா சிற்றூர்களையும் எல்லா தெருவுகளையும் நீ கழிவறை கட்டி மலம் கழிக்கணும்னு விளம்பரப்பட வச்சுட்ட. அந்த காசுக்கு 1000 கட்டிருக்கலாம், கட்டிருக்கலாமா இல்லையா? எங்கள் கிராமம் தூய்மையான கிராமம், சீச்சி இதை நாய் செய்யுமா? இடிஞ்ச குடிசையை எடுத்து கட்ட முடியாம கிடக்கிறமாடா. 70 வருஷமா தானடா கிடக்குது. காலையில மோடி ஐயா போடுற ஒரு ட்ரெஸ், அமெரிக்க அதிபர் ஒரே உடையோட காலையில இருந்து சாயந்தரம் இருக்காரு. எங்க ஐயா காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. சட்டையில நான் சீமா, சட்டையில சீமான்னு எழுதிக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி லூஸ் ஒண்ணா இருக்கானா? நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இங்க மோடின்னு எழுதிட்டு ஒரு சட்டை. இந்த பண மதிப்பு இழப்புல அவர் செஞ்ச சாதனை ராகுல் காந்தியை பேச வச்சது, மன்மோகன் சிங்கை பேச வச்சது. இதான் மிகப்பெரிய சாதனை. ராகுல் காந்தி கேட்கிறாரு, டிவியில பேசுறாரு, அங்க பேசுறாரு, இங்க பேசுறாரு, ஏன் பாராளுமன்றத்தில் பேச மாட்டாரு? புள்ள பூச்சிக்கு கொடுக்க முளைக்க தவிர வேற ஒண்ணு நீங்க சாதிக்கல. ஐயா மன்மோகன் சிங் படிச்ச பொருளாதாரத்துல கொட்டிட்டாரு. எங்க ஐயா சிதம்பரமே நேர்மையாளர்ன்றானே, தமிழ்நாட்டில் பல பேர். அறிவார்ந்த ஒரு தலைவன் செய்யற வேலையாது யோசிக்க வேணாமா? எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவான்ட்டு.
இந்த வரிசையில இது வரைக்கும் நிக்கிற எவனாவது ஒரு முதலாளி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், அதானி அம்பானி, எவனாவது ஒரு வரிசையில் வந்து நின்றுக்கானடா? எல்லாம் பஞ்ச பராரிகளும் தினக்கூலிகளும் அன்னாடங்காட்சியில வந்து நிக்குது வரிசையில. கால கொடுமை. நான் சொல்லுவேன், என் மக்கள் சிந்துற கண்ணீர்ல நீங்க மூழ்கி செத்து போயிருவீங்க. நீ எழுதி வச்சுக்கணும். இதுல வேற ஐயா 50 நாள் கழிச்சு பாருங்க என்ன தீயில தூக்கி போடுங்கன்னு. அதுல தீயில தூக்கி போடுறதெல்லாம் உங்க பழக்கம். கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை கீறி பச்சிலன் சிசுக்களை தூக்கி எரியிற நெருப்புல தூக்கி வீசுவது உங்க வழக்கம். எங்க வழக்கம் அது இல்லை. நீங்களே கொடுத்துக்கிட்டு குதிச்சிருங்க. நாங்க அதை செய்யறது அந்த அந்த கொடுஞ்செயலை செய்யற கூட்டம் நாங்க இல்ல. சும்மா ஏதாவது பேசிடுது. எதெடுத்தாலும் வளர்ச்சி, எதெடுத்தாலும் எதை வளர்ச்சிங்கிறான்? வானை முட்டுகிற உயரத்தில் இருக்க கண்ணாடிகளையும் அந்த கட்டடங்களையும் பலவரக்கும் கண்ணாடி கதவுகளையும் ஜன்னல்களையும் இவன் வளர்ச்சிங்கிறான். அந்த கட்டடத்துக்கு பின்னாடி பல லட்சம் உயிர்கள் பட்டினியும் பஞ்சடைந்த கண்களும் பலாரிகரமாக இருக்கிறது காட்டுறதில்லை. அதை நீ புரிஞ்சுக்க. நீ தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது உன் தேசம் வளர்ந்தது என்று நினைப்பா. திரும்பி போடா. சாலையில அவ்வளவு சவக்குழி. ஒரு இடத்துல சாலை இருக்கா? எதை பற்றி கவலை இருக்கு சொல்லு. இந்த நாட்டை ஒரே நாள்ல மாத்திட்டேன்னு சொல்ற புரட்சியாளர் ஐயா மோடி, ஒரே நாள்ல நோட்டை செல்லாதுன்னு சொல்ல முடிய வலிமை பெறுகிற நீங்கள் ஒரே நாள்ல மதுக்கடையே இருக்காது என்று சொல்ல முடியாதா? மூட முடியாதா? ஐயா மோடி அவர்கள்ட்ட சகாரா நிறுவனம் நாங்க அவர் முதலமைச்சரா இருக்கும்போது இத்தனை கோடி 58 கோடிக்கு மேல லஞ்சம் கொடுத்தோம்னு சொல்லுது. சொல்லுதா இல்லையா? ஒரு மறுப்பு. அதை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா? இல்ல. அந்த நிறுவனம் போய் சொல்லுகிறது. ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே பேசல. நீங்க பாக்குறீங்க, நம்ம இந்த நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் வரும்போது எப்படி கும்பிடுறாங்களோ, சசிகலா அம்மையார் வரும்போது எப்படி கும்பிடுறாங்களோ, அப்படி அதானி கொண்டாட்டி வரும்போது நம்ம நாட்டின் பிரதம அமைச்சர் கும்பிடுறாரு. கும்பிடுறாரா இல்லையா? கும்பிட்டாரா இல்லையா? எதுக்கு நீ அந்த அம்மா கும்பிட? அந்த அம்மா குனியவே இல்லை. அதுதான் பிரதமர் மாதிரி போயிட்டு இருக்கு. மின்னணு பரிமாற்றத்தை யார் வச்சிருக்கிறா? தெருவில் போட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் வைக்கிற அப்பத்தா மின்னணு பரிமாற்றத்துக்கு தயாராகிடுவாளா? இந்தாப்பா கிழிச்சு விட்டு போன்னு. எப்படி எப்படி பண்ணுவ? அடித்தட்டு மக்களை, அன்றாடங்காட்சிகளை, உழைக்கும் மக்களை, ஏழை எளிய மக்களை பற்றி துணி இருந்தாலும் பண்ண அவன் வாழ்வதை வீண் முடிவுட்டான். இதை புரிந்து கொள்ளணும். துளி கூட கவலைப்படல அதை பற்றி. இப்ப எல்லாரும் ஆதார் அட்டை எடுக்கணும். எதுக்கு ஆதார் அட்டை? கண்ணின் கருவிழி கருவிழியை கூட எடுத்துறான். கண்ணின் கருவிழியை நீ கட்டின பொண்டாட்டியோட கட்டில படுத்துக்கிறத கூட கண்காணிச்சுட்டு இருக்கான். நீ அடிமை சாசனம் எழுதி உன்ட்ட கேட்கிறான். கைரேகை வைங்கிறான். இப்ப கைரேகை வச்சா பணம் எடுக்கலாங்கிறான். அன்னைக்கு என் தாத்தனும் பாட்டனும் படிக்கல, கை நாட்டு வச்சான். நாங்க பல தலைமுறையா படிச்சு இப்ப கை நாட்டு வைக்க போறோம். இதுதான் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களின் சாதனை. இதை நீ புரிஞ்சுக்க. கை நாட்டு வச்சு பணம் எடுத்துக்கின்றான். உன் கைரேகை எடுப்பான். கண்ணின் கருவிழி அந்த மை மணி இருக்குல்ல, அதையும் பணம் எடுத்துக்குவான். நீ எங்க போனாலும் கண்காணிக்கலாம். உன்னை நிர்வாணப்படுத்திட்டான். நீ எழுத்து பேசினா அவன் சொல்றது தேசப்பட்டான், நாம சொல்றது தேச துரோகமா? டேய், சொந்த நாட்டு மக்களே நம்பாத அயோக்கியர்களே, சொந்த நாட்டு மக்களே நம்பலவன். உண்மையான தேச பற்றாளர்கள் நாங்கள். நீங்கள் தேச பற்றாளர்கள் அல்ல, தேச விற்றாளர்கள். என் தேகத்தில் தேமல் விழுவது போல என் தேசத்தில் தேமல் விழ வைக்கிற நீங்கள் இந்த நாட்டின் தேச பற்றாளர்களா? தேசிய கீதத்தை சினிமா திரையரங்களை பாட வச்சு தேசப்பற்ற விட்டானா? அப்படியே டாஸ்மார்க்லயும் ஒரு தடவை போட சொல்லடா, போட சொன்ன. திரையரங்களை கூட சுமாரா உணர்வோட நிற்பான். டாஸ்மார்க்ல ரொம்ப சிறப்பா நிற்பான். போட்டு பாரு. கல்வியார்கள் கற்றவர்கள் கூடி நிற்கிற நீதிமன்றத்தில் தேசிய கீதத்தை ஒளிபரப்ப அது ஏற்றுக்கிறாராம். திரையரங்களை தேசிய கீதம் முடிஞ்சவன அப்படி போடுவான். என்ன ஒரு 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 டப்பாங்கத்தை போட்டுக்கிட்டு ஆளுமா டோலுமா ஆஷா அலக்கடி மாலுமா, ரொம்ப நல்லா இருக்கா தேசப்பற்று. பாட்டுல ஊட்டிடுவியா நீ? தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சுன்னா தேசப்பட்டாள என்னடா? சேகரெட்டி எந்திரிச்சுன்னா தேசப்பட்டாளா சொல்லு. நான் கேட்டேன், என்னடே நாங்கள் வங்கியில் போய் 4000 ரூபாய்க்கு கால் கெடுக்க எங்கள் ஆத்தாலப்ப நின்றுட்டு கிடக்குறேன். 4000 ரூபா கொடுக்குற, அவனுக்கு எப்படி 38 கோடி அவன் வீட்டுக்கு வந்துச்சு? புதுத்தாள் 2000 ரூபாய்னா அச்சிட்ட இடத்துலேருந்து நேரம் அனுப்பிட்டாங்க. என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலே அனுப்பிட்டாங்கிற என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலே அனுப்பிட்டான். அந்த ஜனார்த்தன் நட்டி 650 கோடிக்கு என் மகளுக்கு திருமணம். மகனுக்கு அது கேட்டா, மகளுக்கு தன மகளுக்கு திருமணம் அது கேட்டா எங்க அம்மா வானதி சீனிவாசன் சொல்றாரு, அவர் 650 கோடி செக்கா கொடுத்துருப்பாரு. ஒரு பதில் கேள்வியை நான் வைக்கல அம்மாட்ட. அம்மா நான் ஏற்கிறேன்,
650 கோடியும் நீங்க காசோலையதானமா அவர் கொடுத்திருப்பார். அப்படின்னா செக் லீஃப் அந்த முனி அது இளையத்தனமா அப்படி கொடுத்திருப்பார். அடிக்கட்டை இருக்குங்களம்மா, அதை வெளியிடுங்கம்மா, அதை வெளியிட்டுருங்க. இந்த பாருங்க 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு அடிக்கட்டை. இந்த 1 கோடிக்கு செக் கொடுத்துருக்காரு, இந்த 1 கோடிக்கு அடிக்கட்டை வெளியிட்டுட்டா நாங்க இன்னும் இருந்து இந்த திட்டம் சிறப்பானது அறிவிச்சு விட்டு போறோம். சரி, இதுக்கெல்லாம் காசோலையை கொடுத்துட்டாரு. மாப்பிள்ளை கழுத்துல நாளைக்கு தான் வங்கிக்கு பணம் வரும், நாளைக்கு தான் வங்கிக்கே பணம் வரும். ஆனா மாப்பிள்ளை காத்துல மாலையா 2000 ரூபாய் தாள் தொங்குச்சு. அது எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்துச்சு? எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நாட்டில் கருப்பு பணத்தை தேவைக்கு அதிகமாக பதுங்கி இருக்கிற கள்ளப்பணத்தை பிடிக்கணும்ட்டா நத்த விஸ்வநாட்டில் எப்படி ரைடை போட்டீங்க? அன்புநாதன் வீட்டில் எப்படி ரைடை போட்டீங்க? அமலநாதன் வீட்டில் வழக்கறிஞர் வீட்டில் எப்படி போட்டீங்க? எப்படி போட்டீங்க? இப்போ சேகர் ரெட்டி வீட்டில் இந்த மோகன் ராவ் வீட்டில் எப்படி போட்டீங்க? உங்களுக்கு தெரியுது இல்ல, எங்க கருப்பு பணம் இருக்கு, கள்ளப்பணம் இருக்கு, தேவைக்கு அதிகமா பணம் தேங்கி இருக்குன்னு. நாடெங்கிலும் யாரார்கிட்ட இருக்குங்கிற அந்த பட்டியல் இல்லாத என்ன நிர்வாகம் வச்சிருக்க? அப்படி ஒரு நிர்வாகம், இவ்வளவு பெரிய உயர்ந்த நிர்வாக கட்டமைப்பு வச்சிருக்க ஒரு நாடு, எவன்கிட்ட இருக்க ஒரே நாள் ரைடு தூக்கு, யாராவது உன்னை கொண்டாடுவான் நீ புரட்சியாளன். அதை செய்யாம விட்டுட்டு பாரதிய ஜனதா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் யார் வீட்லையும் பணம் இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்கார தலைவர்கள் எவர் வீட்லையும் கருப்பணம் இல்லையா? ஐயா ராகுல் காந்தி பாருங்க, ஒரே ஒரு தடவை 4000 ரூபாய் எடுத்துட்டு போனார் வங்கி வரிசையில். இது வரைக்கும் அவர் வாழ்றாரு 4000 ரூபாய் பணத்தை வச்சு. எவ்வளவு சிக்கனமா வாழ்றாரு. நம்மளால முடியலையே. அவங்க வீட்டுல இல்லையா? ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும். இந்தியா பீகார்ல இருந்து, குஜராத்ல இருந்து, மகாராஷ்டிரா இருந்து ஏன் ஊர்ல கொத்தனார் சித்தால வேலை பார்த்துருக்காண்டா. டேய், ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும். எங்க ஊர்ல சோன் பப்படி சொட்டு விற்கிறேன், பானிபூரி விற்கிறான்ல யாரு? இப்போ அவன்லாம் தமிழ் படிச்சுட்டாங்க, சோன் பப்படி விற்கிறான், சொட்டு விற்கிறான். எல்லா நட்சத்திர விடுதலையும் படுக்க விரிக்கிறவனும் தட்டு எடுத்து வைக்கிறவனும் வட இந்தியக்காரனாடா, இந்தியாடா. நகிமே இந்த டோல்ல எல்லாம் காசு வசூலிக்கிறவன் என்ன பண்றான்? தமிழ் நகிகே, நான் மணி நகிகே. பைத்தியக்காரங்க சும்மா ஏதாவது சொல்றது. ஹிந்தி படிச்சுட்டா வேலை கிடைச்சிடும். ஒரே கேள்வி கேட்டேன், இந்தி தாய்மொழியாக கொண்ட எல்லா மாநிலங்களும் வேலையில் தண்ணீர் அடைஞ்சிருச்சா? இந்தியாவிலேயே கற்பப்பையை அதிகமாக வாடகைக்கு விடுகிற தாய்மார்கள் வாழுகிற மாநிலம், இந்த அன்பிற்குரிய பெற்றோர்களின் அருமை தாய்மார்களே, ஐயா நரேந்திர மோடியின் சொந்த மாநிலம் குஜராத் தான். என்னவோ ஒன்று, நாட்டின் பிரதமர் ஆயிட்டார் நம்ம ஐயா. வானூர்தி ஓற்றால் ஒரு பெண், அது ஒரு இந்தியா. பேருந்தில் வேலைக்கு செய்கிறாள் ஒரு பெண், அது ஒரு இந்தியா. கட்டிய கணவனையும் பெத்த பிள்ளைகளையும் காப்பாற்ற உடலை வித்து வாழ்கிறாள் ஒரு பெண், இது ஒரு இந்தியா. இதுல எந்த இந்தியாவுக்கு நம்ம பிரதமர் அமைச்சரு தெரியல. இது எல்லாத்தையும் மாற்றணும். சும்மா தாளை மாற்றி நோட்டை மாற்றி சரி வராது. ஒன்றும் செய்ய முடியல, யாருக்கிட்டே நின்று பேச முடியல. தனியாக மேடை போட்டு மக்களை தூரத்தில் வச்சுட்டு கட்டையை கட்டிக்கிட்டு பேசிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு வெளியே. பாராளுமன்றத்தில் ஒன்றும் பேசலை, மக்களவையிலையும் ஒன்றும் பேசலை, மாநிலங்களிலையும் பேசலை. நம்ம இவ்வளவு கேள்வி வைக்கிறோமே, என்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. ஒரு சொல்றாரு ஒருத்தர், கல்யாண பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு நீங்கள் வங்கிக்கு வாங்க, கல்யாண பத்திரிக்கையை காட்டுங்க, நான் உங்களுக்கு உங்க வங்கி சேமிப்புல இருந்து 2.5 லட்சம் தரேன் திருமணத்துக்கு. எவ்வளவு பெரிய சலுகை பார்த்துக்கிறீங்க. ஏன் காசை எடுக்கிறேன், அதுக்கு நான் கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு போய் காட்டணும் அவருக்கு, எனக்கு இன்னார் மகள் இன்னாருக்கு திருமணம் இந்த தேதியில அப்படின்னு காட்டணும். காட்டினா 2.5 லட்சம் எடுத்துக்கிற அனுமதி கொடுப்பாங்க. ஆனா இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்க 50,000 கொடுப்பாங்க. ஒப்பனை கொடுப்பான், எவன் கொடுப்பான்? அது யாரு காசு கொடுப்பா? சரி, இந்த கல்யாண பத்திரிகையில இந்த கல்யாண மண்டபத்தில் நடக்குதுன்னு ஒரு மண்டபத்து பெறப்படணும்ல, அந்த மண்டபத்துக்கு முன்பணம் கொடுத்து யார் ஒப்பந்தம் பண்ணுவா? அதுக்காக காசு கொடுப்பா? உங்க அம்மா கொடுப்பாங்களா? இந்த அடிப்படை ரீதியாக ஆடி முட்டாள்கள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம நிக்கிறோம். எப்படியே 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போட்ட நீங்கள் அந்த நோட்டை செல்லா நோட்டை ஆக்கிட்டான் மாத்துறதுக்கு ரோட்ல நின்றுட்டு இருக்க. இதை புரிஞ்சுக்கணும். நீ எப்படி இந்த நோட்டை மாத்த தட்டுக்கட்டு தருதலையா நீ தெருவில் நின்று சாகுறியோ, இதே போல இன்னும் 10 ஆண்டுகளில் ஒரு ரூபா சோத்துக்கு தட்டேந்திக்கிட்டு தெரு தெருவா பிச்சைக்காரரா நிக்கிற நிலை வரல. நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் எல்லாத்துக்கும் வருத்தம் தெரிவிக்கிற ஐயா மோடி. 100 பேருக்கு மேல 10 நாள்ல செத்துருக்கானே. இது தேசத்தின் பெருந்துயரம். ஒரு விவசாயி சாகுறாங்கிறது, அதுக்கு யாராவது வருத்தம் தெரிவிக்கிறானா? அதுக்கு ஏதாவது நிவாரணங்கிறானா, பரிகாரங்கிறானா, ஓடி வர்றானா, பார்க்குறானா? உனக்கு விவசாயி சாகுறாங்கிறது ஒரு செய்தி,
நாளைக்கு சோறு இல்லாமல் நீ சாக போறாங்கிறதுக்கு எச்சரிக்கை மணி, முன் அறிவிப்பு. அதை தெரிந்து கொண்டு நீ கார் இல்லைனா வாழ முடியும், கார் இல்லைனா வாழ முடியும், மின்சாரம் இல்லைனா மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு ஒரு சிமிலி விளக்கு வச்சுட்டு வாழ முடியும், அலைபேசி இல்லாமல் வாழ முடியும், குளிரூட்டி இல்லாமல் வாழ முடியும், குளிர்சாதன பெட்டி இல்லாமல் வாழ முடியும். உன்னால இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. அந்த அடிப்படை தேவையிலிருந்துதான் உலகில் அத்தனை உயிர்களும் உயிக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நீ சிந்திக்கணும். வேற நாடா இருந்தா இந்நேரம் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி பதவி விட்டு கீழே இருக்கிருப்பான். நம்ம நாட்டில் எதை அதையும் ஆதரிச்சு பேசிட்டு 4 பேர் ஊழல் ஒழிஞ்சிரும். எவன் எவன் இதுல ஊழல் ஒழிஞ்சிரும், லஞ்சம் ஒழிஞ்சிரும், கருப்பு பணம் ஒழிஞ்சிரும்னு பேசுறானோ அவன் வீட்டில் தான் கருப்பு பணமும் ஊழலும் லஞ்சலும் இருக்கு. இதுதான் உண்மை. நடிகர் நடிகைலாம் அருமையான திட்டம் கையெழுத்தினான் பாரு, அவன் முறை வரி கட்டாம பல கோடியை பதுக்கி வச்சிருக்கான்னு அர்த்தம். தன்னை நேர்மையால காட்டுன்னு நினைக்கிறான். எந்த நடிகனுடைய படம் பிளாக் டிக்கெட்ல விற்கல? அது கள்ளச்சந்தையா இல்லையா? அது கருப்பு பணமா இல்லையா? கருப்பு பணமா இல்லையா? கருப்பு பணம்னா என்ன? இப்ப பாரு, நான் 1000 ரூபா கொடுக்குறேன். 1000 ரூபா கொடுத்து நீங்க சரவண பவன்ல இட்லி சாப்பிட்றோம், ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு துணி கடைக்கு போறோம், 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்குறோம், 10,000 ரூபாய்னு பில்லு கொடுத்துறாரு. அது கருப்பு பணம் இல்லை, வெள்ளை பணம். 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு 5,000 ரூபாய்னு பில்லு கொடுங்க அப்படின்னா அதுல 5,000 கருப்பு பணமா மாறிடுது. இதுதான் கருப்பு பணம். இந்த நடிகனுக்கு ஒரு சினிமா டிக்கெட்டுக்கு 100 ரூபான்னா 100 ரூபாய் கருப்பு வெள்ளை பணம். அது 1000 ரூபாய்க்கு வித்தா 900 ரூபாய் கள்ள பணம், கருப்பு பணம். இப்ப கருப்பு பணம் இருக்கா இல்லையா? அதுல எப்படி செல்லாத நோட்டு 1000 500 வச்சிருந்தீங்கன்னா ஜெயிலுக்கு போட்டுருவானா? செல்ற நோட்டை பல கோடி வச்சிருந்தா எடுத்துக்கிட்டு உயிரை வெளியில விட்டுருவானா? செல்லாத நோட்டை வச்சிருந்தா ஜெயில போட்டுருவானா? ஒரு நாடு வச்சுக்காங்க. எப்படிப்பட்ட நாடு பாருங்க. வருமான வரி சோதனை. உங்களுக்கு 10,000 கோடி எடுத்துட்டேன்னா 10% பெனால்ட்டி, 10 விழுக்காடு அபராதம், தண்டம். 100 கோடி எடுத்துக்கிட்டு இந்தாங்க உங்களுக்கு மீதி கொடுத்துட்டு நான் போயிடுவேன். நீங்க பதவியில் இருந்தால் உங்க பதவி இழக்கிடுவான். இந்த பணத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு வரியை கட்டிட்டு இருந்துடலாம், தண்டனை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த செல்லாத வாய் நான் வீட்டில் வச்சேன்னா தூக்கி ஜெயிலில் போட்டுவாங்க.